நாட்டு ராணுவத்தினால அம்மாவையும் அண்ணனையும் இழந்த குட்டி பையன் காட்டுக்குள்ள போய் ஒளிய நாட்டு ராணுவம் வந்து குட்டி பையனை காப்பாத்தி கேம்ப்ல வச்சு பாதுகாக்க உள்ள நர்ஸுகளும் சோல்ஜர்ஸும் குட்டி பையனை நல்லா பாத்துக்க பையன் உடம்பு சரியானத ரூல்ஸ் படி அனாதாசிரமத்துக்கு அனுப்ப போகும்போது அந்த ராணுவ கர்னலே அந்த குட்டி பையனை தத்தெடுத்து வளர்க்க சேர்ந்த மாதிரி அந்த குட்டி பையன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க உள்ள எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். சின்னதா ஒரு சண்டை நடக்குது. அப்ப வாக்கி டாக்கி பிரச்சனை ஆகும்போது பையனால குழிக்குள்ள பதுங்கி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றான். அப்புறம் எல்லா சோல்ஜர்ஸும் அவனையும் ஒரு சோல்ஜர் மாதிரி பாக்க அப்பதான் அங்க உள்ள கர்னலும் நர்ஸும் ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேரும் சொல்லாமலே இதை கண்டுபிடிச்ச குட்டி பையன் பேர் நல்லவங்க 2 பேரும் ஒண்ணு சேருன்னு சொல்லி நிறைய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறான். பயன்படுத்தி கர்னல் நர்ஸ் கிட்ட என்னோட பையனுக்கு அம்மாவா இருக்க முடியுமான்னு குட்டி பையனை பத்தி சொல்ல ஒத்துக்கிற சமயம் மிகப்பெரிய போர் அங்க வெடிக்குது. 2 பக்கமும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. இல்ல கர்னலுக்கு ரொம்ப அடிபடுது. ஆனா போர் முடிஞ்சு எல்லா ராணுவ வீரர்களும் அவங்க வீட்டுக்கு நடந்தே போக குட்டி பையனோட கர்னலும் நர்ஸும் ஃபேமிலியா ஒன்னா போறாங்க. உண்மையிலேயே 1936 ரஷ்யால 6 வயசு குட்டி பையன் ராணுவத்துல சேர்ந்த கதை.